பச்சை துண்டு போட்டுக்கொண்டு நானும் ஒரு விவசாயி, நான் டெல்டாக்காரன் அப்படியெல்லாம் பேசுவார் முதலமைச்சர். ஆனால் இந்த கரும்பு விவசாயிகளுக்கு என்ன செய்தார்? தஞ்சாவூரிலே போகும்போது பேண்ட் ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு, தோல்ல பச்சை துண்டு போட்டுக்கிட்டு, ஷூ போட்டுட்டு வரப்பில் நடந்து போறாங்க நம்மளுடைய முதலமைச்சர். ஆனா அதுக்கு பார்த்தா காங்கிரீட் சோறு போட்டிருக்கு, காங்கிரீட் போட்டு அது நடந்து போறார். இதுதான் விவசாயிகளுடைய தோழனா இவர். ஆனால் இன்றைக்கு அவ்வளவு தூரம் ஒரு மோசமான ஆட்சி. இன்னைக்கு மஞ்சளுக்கு அதிக விலை வாங்கி தருவோம்னு சொன்னாங்க. வேளாண் துறையில் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஒரு வேளாண் கவுன்சில் அமைப்போம் என்று சொன்னார்கள். இந்த பகுதியில் விவசாயம் நிறைந்த பகுதி, வேளாண்மைக்கு ஒரு கவுன்சில் அமைப்போம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் ஒரு நபர் கூட இன்றைக்கு நியமிக்கப்படவில்லை. அது மட்டுமா, இன்றைக்கு இந்த பகுதியிலே நமது மரவள்ளி கிழங்கிற்கு அதிக விலை வாங்கி தருவோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் தரவில்லை. ஆனால் சவ்வரி சாலை அமைப்போம் என்று சொன்னார்கள். இதுவரையில் இந்த பகுதியில் சவ்வரி சாலை ஒன்று கூட வரவில்லை. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி. கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக சர்க்கரை வெல்லம் அமைத்தருவோம் என்று சொன்னார்கள். மஞ்சளுக்கு குறைந்தபட்ச விலை தருவோம் என்று சொன்னார்கள். எதுவுமே செய்யவில்லை. தாய்மார்களுக்கு எல்லாம் செய்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்னும் மகளிருக்கு அதிக தொகை தருவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.